சொல்லுடி, வந்ததுல இருந்து 10 தடவை கூப்பிட்டுட்டேன். உங்க வீட்டுல கத்தரிக்காய் செடி காய்ச்சி இருக்குல்லக்கா, ஒரு 2 கத்தரிக்காவை குட்டுக்கலாம்ல? ஆமா, கத்தரிக்காய் காய்ச்சி கொத்து கொத்தா தொங்குதுன்னு பாத்தியாக்கும். எக்கா, போன மாசம்லாம் 2 கத்தரிக்காவை தந்தீங்க, இந்த மாசம் ஒன்னையும் காணோம். உங்களுக்கு எல்லாம் கத்தரிக்காய் கொடுத்ததாண்டி தப்பு, கொடுக்காம இருந்திருக்கணும். குடுத்தது 2 கத்தரிக்காய், அதுக்கு இந்த பாடா? ஒரே நாள்ல 20 கத்தரிக்காய் காய்ச்சது பாத்துக்க. சின்ன செடியா இருந்தாலும் கொத்து கொத்தா காய்ச்சதே. சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு 2 கொடுப்போமே, சாம்பாருக்குள்ளாவது போடுவாளேன்னு கொடுத்தேன்டி. ஆமா, 2 கொடுத்ததே 2000 தடவை சொல்லி காமிச்சிட்டீங்க. கத்தரிக்காய் வாங்கினவள எவ்வளோ ஒருத்தி வயத்தரிச்ச பிடிச்ச வெட்டி. ஆஹா, இடிய கத்தரிக்காய் காய்ச்சி இருக்குன்னு நான் தான் வயத்தரிச்சப்பட்டேன். ஆஹா, இவங்க வீட்டுலாம் கத்தரிக்காய் காய்க்கிதான் நான் தான் வயத்தரிச்சல் பட்டேன். சரிக்கா, இப்ப அதனால என்னாச்சு? எவ கண்ணு பட்டுச்சோ தெரியல, அவ கண்ணு அவிஞ்சு போக, அவ கை 2 ஒடிஞ்சு போக. எக்கா, எதுக்கு இப்படி திட்டுறீங்க? எல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கவதானே, திட்டப்படாதுல்லக்கா. என்னடி நீ என்னப்பா ஒன்ன திட்டுற மாதிரி கோச்சிக்கிற? ஐயா, அப்படி சொல்லல. ஆமா, எதுக்காக இப்படி திட்டுறீங்கன்னு முதல்ல சொல்லுங்கக்கா. கண்ணு போட்டாதான் போட்டாளுவ. கத்தரிக்காய் செடியில 4 காய் குறைய காய்ச்சா பரவாயில்லட்டி, செடியே வாடி போச்சுட்டி. சரி, 2 பிஞ்சாது கிடக்க, அது தடுத்து வருவேன்னு பார்த்தா பிஞ்செல்லாம் பிஞ்சிலேயே கருகி போச்சுடி. இலையாது இருக்கு, 4 பின்ன பிஞ்சு பிடிக்குன்னு பார்த்தா இலையெல்லாம் பழுத்து உதிர்ந்து போச்சுடி. ஐயோ பாவம். என்ன பண்றது, எனக்கே இப்ப கத்தரிக்காய் வேணா கடையில தாண்டி வாங்கிக்கிட்டு இருக்கேன். கத்தரிக்காய் கத்தரிக்காய் காம்பு நீண்ட கத்தரிக்காய், கத்தரிக்காய் கத்தரிக்காய் காம்பு நீண்ட கத்தரிக்காய், நாராயணன் தோட்டத்துல நட்டு வச்ச கத்தரிக்காய், நாராயணன் தோட்டத்துல நட்டு வச்ச கத்தரிக்காய், அத்திலிக்காய் அத்திலிக்காய் ஐர மீன் அத்திலிக்காய், அத்திலிக்காய் அத்திலிக்காய் ஐர மீன் அத்திலிக்காய், கத்தரிக்காய் கத்தரிக்காய் காம்பு நீண்ட கத்தரிக்காய், கத்தரிக்காய் கத்தரிக்காய் காம்பு நீண்ட கத்தரிக்காய். ராணிக்கா, பாப்பாத்தி, அடியே நீலமண்ட நீலாம்பரி, கத்தரிக்காய் வாங்கிக்கிறாங்களடி, விலை ரொம்ப கம்மி தான். அடியா தரி, உன்கிட்ட எப்படி கத்தரிக்காய் வாங்குவா? நீ அம்படி சூத்த கத்தரிக்காய் எல்லாம் வச்சிருப்ப. போடி போடி போக்கத்தவள, வெளிநாட்டுலலாம் ஒரு காயை வெட்டி பார்த்து உள்ள புழு இருந்தா தான் வாங்கிட்டே போறாங்களாம். இவ என்ன புதுசா சூத்தையா இருக்குன்னு வந்திருக்க? என்னடி நீ பேசுறது புதுசா இருக்கு. சூத்தை இல்லாத கத்திரிக்காவை தான் பார்த்து வாங்குவாங்க, சூத்தை இருக்கிறத யாரு வாங்குவா? சின்ன பொண்ணே, உனக்கு மட்டும் தான் தெரியும்னு ஏதோ பேசாத, எங்களுக்கும் விவரம் தெரியும்னா சூத்த கத்திரிக்காயோ வாங்கிட்டு போவா. என்ன ராணிக்கா, சுத்த விவரங்கிட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கே எல்லாரும் சேர்ந்து. அப்போ உங்களுக்கு விவரமே தெரியாது போல. சூத்த கத்திரிக்காவில தான் சத்து இருக்கான், சூத்தை இல்லாத கத்திரிக்காவில சத்து இல்லைன்னு சொல்றாங்களே. சூத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு போனா சூத்தையெல்லாம் கழிச்சு வெட்டினது போக அரைக்காய் கூட தராது டீ. நான்லாம் காய்கறி கடையில் போய் கத்திரிக்காய் வாங்கினா கத்திரிக்காயை உருட்டி உருட்டி பார்த்து ஓட்டை இல்லாத கத்திரிக்காவை தான் வாங்கிட்டு போவேன். ஐயோ ஐயோ, இவ்வளவு நாள் நீ தப்பு தப்பா காய்கறி வாங்கியிருக்க, இனிமேல் கத்திரிக்காவை எடுத்து உருட்டி உருட்டி பார்த்து ஓட்டை இருக்க கத்திரிக்காவை வாங்கிட்டு போ. ஏன்டி சின்ன பொண்ணு, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு கேன கிரிக்கேட்டம் தெரியுதாட்டி? என்ன ராணியக்கா, ஆமா இப்பெல்லாம் நிறைய இதுல மருந்து அடிச்சு தான் வளர்க்காங்க தெரியுமில்ல, எல்லாம் ரசாயன மருந்து. அது என்னப்போ உண்மைதாண்டி, யாருமே நாட்டு மருந்து அடிச்சு கத்திரிக்காயெல்லாம் வளர்க்கறது கிடையாது, எல்லாமே கெமிக்கல் மருந்து அடிச்சு தான் கத்திரிக்காய் வளர்க்காங்க. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ரசாயன மருந்து அடிக்கிறதுனால புழு பூச்சி இல்லாம கத்திரிக்காய் நல்லா பளபளன்னு வளருது. அப்ப நல்லது தானடி, விளைச்சல் நல்லா இருந்தா வியாபாரிக்கும் நல்ல லாபம் தான், விளைய வைக்கவங்களுக்கு நல்ல லாபம் தாண்டி, வாங்குறவங்களுக்கு லாபம் தானே. இதுல விவசாயிக்கு என்னக்கா லாபம்? ரசாயன மருந்து அடிக்கிறதுனால பூமியில மருந்து படுத்தனால நிலம் வந்து மலட்டுத்தன்மை ஆகி இந்த விளைச்சல் போக அடுத்த விளைச்சல்ல நல்ல மகசூலை தராது. அதுக்கப்புறமா விவசாயம் பாக்குற விவசாயி தானடி நட்டோம், நமக்கு லாபம் தானே. விவசாயிக்கு நிலம் கெட்டு போறதோட மட்டும் இல்லாம நமக்கு வயிறு கெட்டு போகுது, உடம்பு கெட்டு போகுது. அதிகமா கெமிக்கலை சாப்பிட்டா அடிக்கடி காசையெல்லாம் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல ஓட வேண்டியது இருக்கு. அப்போ யாருக்கு தாண்டி லாபம்? வேற யாருக்கு லாபம்? வியாபாரிகளுக்கு தான் லாபம். சின்ன பொண்ணு, நீ என்னதான் ஒரு வியாபாரியா இருந்தாலும் எங்க உடல் நலம் கருதி இதெல்லாம் சொல்ற பத்தியா, ரொம்ப நல்லபடி நீ. எக்கா, நம்மளாம் அப்படியாக்கா பழகுறோம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணு இல்லையாக்கா? அப்போ இந்த கூட நும்ப சூத்த கத்தரிக்காய் தான் வச்சிருக்க, அப்படித்தானே? ஆஹா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளே இவ. ஆமா ஆமா, உங்க உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் பார்த்து பார்த்து ஓட்டை இருக்கிற கத்திரிக்காவா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓட்டை கத்தரிக்காய் விக்கிறதுக்கு தான் இப்படி 1.5 மணி நேரம் வாயிலேயே பேசிருக்கியாட்டி. ஏன்டி நீலமண்ட நீலாம்பரி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கே நீ. அவன் நமக்காக தான் ஓட்ட கத்திரிக்காவை பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கா. சின்ன பொண்ணே, ரேட் என்னன்னு சொன்னா நான் வேணாமா வேணாமான்னு சொல்லிடுவேன். எக்கா, என்னக்கா கத்திரிக்காய்க்கு பெரிய ரேட்டு? காக்கல தங்க ரேட்டா இல்ல காஞ்சிப்பட்டு ரேட்டா? ஒன்னும் கிடையாது, 1 கிலோ 20 ரூபாதான்க்கா. 20 ரூபாய்ங்கிறது கொஞ்சம் அநியமா தெரியல. அப்புறம் 2 ரூபா 3 ரூபாய்க்கு தந்தா வாங்கிப்பியா? சின்ன பொண்ணே, கடைக்கெல்லாம் போனோம்னா 18 ரூபா தானே போடுறாங்க. எக்கா, கடைக்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு நடந்து போகணும்க்கா. நான் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து வீடு வீடா வந்து நடந்து தாரமில்ல, அதுக்கு எனக்கு ஒரு லாபம் வேண்டாமா? அதான்க்கா அந்த 2 ரூபா. சரி, நாங்க தெரிஞ்சவங்க தானே, எங்களுக்காவது 2 ரூபாய் கம்மி பண்ணி தரலாம்ல. தெரிஞ்சவங்க அப்படிங்கறதுனால தான் 20 ரூபா, மற்றவங்களுக்குலாம் 25 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
இப்படியே என்னத்தையாவது சொல்லி சமாளிக்கிறவ நீ. ஏறானிக்கா இந்த சூத்த கத்திரிக்காய் நீங்க வாங்க போறீங்களா? சின்ன பொண்ணு பார்த்து பார்த்து சூத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கா, வாங்காம இருக்க முடியுமா? இருந்தாலும் ராணியக்கா, இந்த கூட நிம்ப சூத்த கத்திரிக்காங்க எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. மார்க்கெட்ல இருக்க ஒவ்வொரு கடையா போய் அந்த கடையில வேண்டான்னு கழிச்சு வச்சிருக்க சூத்த கத்திரிக்காய் எல்லாம் ஓசியில வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த சூத்த கத்திரிக்காய் இவள்கிட்ட விற்கிறதுக்கு ரசாயனம், மலட்டு நிலம், அப்படி இப்படி நீ என்னெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. யார் அனிகா, உங்களுக்கு ஒரு 3 கிலோ கத்திரிக்காய் தந்துட்டுமாக்கா? என்னடி 3 கிலோவா? உன்கிட்ட 3 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு போய் நான் என்ன தெரு தெருவா வியாபாரம் அடி வாக்க போறேன்? 3 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு போய் கறி வச்சு தின்னோம்னாக்கா உடம்பெல்லாம் ஊத்தம் பிடிச்சிடாது? ஏன்டி சின்ன பிள்ளைங்களாம் கத்திரிக்காய் வச்சோன்னா வீட்டுல சாப்பிடவே மாட்டேங்குது டி. அதுவும் இல்லாம சாம்பாருக்குள்ள தான் ஒண்ணு போட வேண்டியது இருக்கு. இதுக்கு எதுக்கு டி 2 கிலோ 3 கிலோ வாங்க சொல்ற? கத்திரிக்காயோட மகத்துவம் தெரியாதவங்க தான் கத்திரிக்காவை கழிச்சு வைக்கிறாங்க. என்னடி சொல்ற? கத்திரிக்காய்க்கு என்னடி மகத்துவம் இருக்கு? கேட்டோம்னா சின்ன பொண்ணு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்பியோ? அதானே அதிகமா வாங்கி தின்னுட்டு ஊத்தம் பிடிச்சு அலையட்டும் நினைக்கியோட்டி. ஏக்கா, கத்திரிக்காய் பத்தி தெரிஞ்சுக்கங்க, அப்பதான் கத்திரிக்காவை சாப்பிடுவீங்க. கத்தரிக்காய் அப்படிங்கிறது மருவி வந்த பேரு. உண்மையில இதோட பேர் என்ன? கருத்தரிக்காய். அதாவது கத்தரிக்காவை ஒழுங்கா சாப்பிட்றவங்களுக்கு கரு உண்டாகிறதுல எந்த பிரச்சனையும் வராது. அதனால பெண்கள் தாராளமா கத்தரிக்காவை சாப்பிடலாம். அளவா சாப்பிடும்போது நமக்கு கருமுட்டை நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஏன் குழந்தை பிறக்காதுன்னு நினைக்கிறவங்க கூட ஒழுங்கா கத்தரிக்காயை சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு கருமுட்டை உருவாக வாய்ப்பு இருக்கு. கத்திரிக்காயா இல்ல இது சித்த மருந்தான்னு தெரியலையே. அந்த காலத்துல நம்ம முன்னவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா உணவே மருந்துன்னு வாழ்ந்துட்டாங்க. இப்ப நாம மருந்தே உணவுல 3 தடமும் மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதோட நிக்காம நம்ம சாப்பிடுற உணவுக்கெல்லாம் மருந்தடிச்சு வேற விட்டுறோம். அது சரிதாண்டி. அப்படியே இருந்தாலும் வாரத்துல ஒரு நாள் கத்திரிக்காய் கூட்டு வச்சு சாப்பிடலாம்னு வச்சுக்கலாம். 3 கிலோ 4 கிலோ வச்சு என்னடி பண்றது? சாம்பார் வைக்கிற அன்னைக்கு 2 கத்திரிக்காவை சாம்பாருக்குள்ள போட்டு சாப்பிடலாம். கத்திரிக்காவை கூட்டு வச்சு சாப்பிடலாம். அட போடி சின்ன பொண்ணு, கத்திரிக்காய் கூட்டு வச்சா வாயெல்லாம் காருது. கத்திரிக்காய் கூட்டை இப்படி வைக்கணும். திட்டமா எண்ணெயை ஊற்றி கடுகு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு 4 கருவேப்பிள்ளையும் போட்டு பொடி பொடிசா நறுக்கின கத்திரிக்காய், அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மிளகாயை போட்டு நல்ல கத்திரிக்காய் எண்ணெயிலே வதங்க விட்டு அதுக்கப்புறமா ஜீரக பொடியை போட்டு இறக்கும் முன்னாடி கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு கத்திரிக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டா ஐயோ தேவாமிரதமா இருக்கும். இதுக்கு ரசம் வச்சாலும் போதும், அப்படி இல்லைன்னா பழைய சோறு கூட போதும். செம்ம டேஸ்டா இருக்கும். சின்ன பொண்ணு, கத்திரிக்காய் விற்கிறது மட்டும் இல்லாம நல்ல கத்திரிக்காய் ரெசிபியும் சொல்லி கொடுக்குறீங்க. பின் என்ன பண்றது? சமைக்க தெரியாத பாக்கிங்க கத்திரிக்காய் வாங்க மாட்டேங்கி சமையல்னு சொல்லி கொடுத்து கத்திரிக்காய் வைக்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி எல்லாம் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பெல்லாம் கூட வைக்கிறாங்களே. அப்புறம் கத்திரிக்காவை சுட்டு அதை கூட மசியல் மாதிரி வச்சு சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கத்திரிக்காயை குட்டி குட்டியா நறுக்கி ஒரு 2 நிமிஷம் வெந்நீல வேக வச்சு அதை வெயில்ல காய வச்சு கத்திரி வச்சல் செஞ்சு கூட பழைய சாதத்துக்கு சாப்பிடலாம், சாம்பார் சோறுக்கு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். அடியாத்தாடி, கத்திரிக்காய் வச்சு இவ்வளவு பண்ணலாமா? இது எனக்கு தெரியாம போச்சு. அப்புறமா கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு சாப்பிடலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையை நறுக்கி வச்சு கூட்டு வச்சு சாப்பிடலாம். நிறைய விதமா சாப்பிடலாம். வாழைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் வெட்டி போட்டு அதுல நிறைய காய்கறியை போட்டு கத்திரிக்காய் அவியலும் வச்சு சாப்பிடலாம். சின்ன பொண்ணு, லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. எப்படி சாப்பிட்டாலும் கத்திரிக்காயோட மருத்துவ குணம் போகவே போகாது. கத்திரிக்காயோட பேரு கருத்தரிக்காய். யார் இனிமேல் மறந்துடாதீங்க. மறக்காம உணவுல கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. எப்பப்பா சூத்த கத்திரிக்காய் விற்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை கிலோ கத்திரிக்காய் வேணும்? எனக்கு 3 கிலோ. நான் கத்திரி வத்தல் போட போறேன். எனக்கு ஒரு 4 கிலோ. இதோ கத்திரிக்காய் நேரத்து தாரேங்க்கா. இதோ எடை போட்டேங்க இந்த தர்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலர் நேமை இப்போ நாம பார்க்கலாம். ஷாமினி, அப்ரஹிம், அப்புறம் மனோஜ் பூங்குயில், மோனிஷாவா, பாக்யலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சர்மா, சேர்மன் ராஜா, சோபனா, மனிஷா, சனாவோட தம்பிக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே டு யூ சனா தம்பி, ராதிகா, செல்வம், பிரபாகுமார், ஓவிய பிரசாத், சாமினி, கணேஷ், நிதன்யாஸ்ரீ, இளந்தமிழ், சரண்யா, நிகரிகா, விஷ்ணு, நூர்ஜகான். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.